இப்பதான் களை கட்டி இருக்கு கண்ணி மழையில சண்டை போட்டா சவுத்து போயிடும். உள்ள வாங்க. வேண்டாம் வேண்டாம், இப்ப மழை விட்டுடும். நான் போறேன். இது பருவமழை, இப்ப வந்து நிக்காது, ரொம்ப நாள் ஆகும். ஐயாவே 10 கோடி காமிச்சாரு. நீ அப்பா கூட்டிட்டு வந்துட்டேன்ப்பா. உட்கார சொல்லமா. உன்னதாமா உட்காரு. முடியாது, உட்கார மாட்டேன். ஏம்மா? ஒண்ணு இல்ல, பள்ளிக்கூடத்துல பெஞ்சு மேல நின்னே பழக்கம். அண்ணாத்த 1000மே உன் பொஞ்சாதி அலங்காப்பிடாரியா இருந்தாலும் ஆம்படி எனக்கு முன்னால உட்காருவாடா. ஏய், நீ யார பத்தி பேசுற? இல்ல, நம்ம பத்தி தான். என்ன அநியாயம்! யார் புருஷன், யார் பெஞ்சாதி? என்ன தப்பா சொல்லிட்டாங்க? நீ பெஞ்சாதி, நான் புருஷன் ஜாதி. நான் ஒண்ணும் இவருடைய பெண்டாட்டி இல்ல. என் வீட்டுக்காரி இப்படித்தான் சண்டை நடக்கிற சமயத்துல நான் உன் பொண்டாட்டி இல்ல, நான் உன் பொண்டாட்டி இல்லன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. ஏன் என் வயிற்றுல கொட்டிக்கிறீங்க? நீருமா, நான் சொல்றேன். ஐயா, இவ என் பொண்டாட்டி இல்ல. ஆமா, நான் பொண்டாட்டி இல்ல. நான் இவரோட புருஷன் இல்ல. நான் இவரோட புருஷன் இல்ல, பொண்டாட்டி இல்ல. நான் சொல்றேன், நீ பொண்டாட்டி இல்ல. நீங்க சொன்னீங்க. நீ பொண்டாட்டி இல்ல. நான் பொண்டாட்டி இல்ல. நான் புருஷன் இல்ல. நீ பொண்டாட்டி இல்ல. என்னதான் இருந்தாலும் பந்த விடுமா? பொட்டுல சத்தம் கேட்ட உடனே புருஷனை பொசுக்குன்னு கட்டி பிடிச்சுக்கிச்சு பாரு. நீ ஒண்ணும் இன்ஜின் விடாத. தும்முனாலே எங்க வீட்டு தூணெல்லாம் ஆடும். வா, பத்திரமான இடத்துக்கு போலாம். வா நாத்தே, வாங்க வாங்க வாங்க. இங்க உட்காருங்க, உட்காருங்க. மழை ஓயிற வரலும் இங்கே உட்கார்ந்து சவகாசமா கண்ட போடுங்க. நான் வரேன். இப்ப அப்படிதான் சொல்லுவேன். இன்னும் கொஞ்ச நேரம் போனோம் இதுக்குள்ளவா கதவு திறக்கிறேன்னு இல்ல. பொம்பளைய பத்தி பொம்பளை கொடுக்க ஸ்டேட்மெண்ட் ஆச்சு, பொய்யா இருக்குமா? ஏய், நீ மரியாதையா கதவு திறக்கிறியா உடைக்கட்டுமா? ஏன் லபோதிபன்னு வச்சுக்கிற? புருஷன் இல்லன்னு பொய்யா சொல்ற? 1000 குடிசையில நுழைஞ்சு பார்த்தாலும் இந்த மாதிரி வீட்டுக்கார கிடைக்கிறது கஷ்டமே. என்ன வாக்கிறாரு பாருங்க, சகிக்கல. 2 பொம்பளை சேர்ந்துக்கிட்டு பந்து விளையாடுறீங்களே. ஓகேமா, நீ சும்மா என்னத்த? நாம மழை ஓயறதுக்குள்ள சண்டை வாயணும், இல்ல தொண்டை முள்ளு உடஞ்சிடும். ஏய் மட்டரகம், என்ன மிரட்டுற? இந்தா அவட்ட வாய் கொடுக்காத, எனக்கே பயமா இருக்கு. பாரு, நம்ம கௌரவமா இங்கே தப்பிக்கணும்னா புருஷன் பொண்டாட்டியா ஆக்ட் பண்ணித்தான் தீரணும். வேற வழி? உங்க மொழி எனக்கு பெஞ்சாதிய நடிச்சு பழக்கமே இல்லையே. நான் மட்டும் புருஷா நடிச்சு டிகிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னண்ணா ஆச்சா? அடி பாவி, சமையல் ஆச்சான்னு கேட்கிற மாதிரி கேட்கறாரு. என்ன ஏன் தம்பிடிக்க ஆரம்பி. சரி அத்தா, என்னத்தா உங்க மேல எனக்கு தாங்க முடியாத அன்பத்தா. அப்படித்தான் ஓகேவா? நாங்க ஒத்துமையாட்டோம். கதை தரங்க. இப்படி இல்ல இருக்கணும். இனிமே சண்டை போட மாட்டீங்களே? போட மாட்டோமே. ஏமே, உன் புருஷன் மேல உனக்கு அன்பு தானே? ஓ, கூட கூடையா அள்ளி கொட்டட்டுமா? அப்படின்னா கடவுள் சத்தியமா இனிமே நாங்க 2 பேரும் ஒத்துமையா இருப்போம் சொல்லுங்க. அதுதான் முடியாது. அப்படின்னா 2 பேரும் இங்கேயே கேடாங்க. ஐயோ, இந்தமா இந்த இந்த ஐயோ, நல்ல வேலை நீ எங்க சம்மதிச்சேன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஏன்? நீ சம்மதிச்சு அவர் கதவை திறந்து விட்டுட்டா நான் எப்படி ஜாலியா இருக்க முடியும்? ஓஹோ, அதுவா உங்க பிளானு? அதான் நடக்காது. நான் இப்போ சம்மதிக்கிறேன். ஓஹோ, அதுவும் ஒரு வகையான லாபம் தான். என்னது? ஆமா, உன் பேர் என்ன? உமா மகேஸ்வரி. உங்க பேரு? உமா மகேஸ்வரிக்கு ஹஸ்பண்ட் யாரு? சங்கர் தான். அது இருக்கட்டும், சத்தியம் வேற பண்ண சொல்றாளே, என்ன செய்ய போற? இதுல என்ன பெரிய கஷ்டம்? மனசுக்குள்ளான்னு சொல்லிக்கிட்டு வாயால சத்தியம்னு சொன்னா போச்சு. அதான் பொய் சொல்றதுக்கு எவ்வளவு பெரிய ஐடியா. பிரமாதம். பா தேவதே, பரவாத சமாதானம் தேவத, நாங்க சமாதானம் ஆயிட்டோம். இந்தம்மா கேட்டுக்க. சத்தியமா? என்ன சத்தியமா? அது கொஞ்சம் திக்குவாய். சத்தியம் செய்யும் போது மட்டும் திக்கும். சத்தியமா இனிமே நாங்க 2 பேரும் ஒத்துமையா இருப்போம். பிரமாதம். ஆனா இது பத்தாது.
கட்டு கழிச்சு நெத்தியா இது தாரோடாட்டம் வச்சிருக்கிய. அண்ணாத்தே இந்தா உன் பொண்டாட்டிக்கு இந்த குங்குமத்தை வையி. கொண்டா அப்படி குங்குமப்பட்டின் மங்களம் வச்சாச்சு. கவத்தர சரி சரி இந்தா இந்த பூவிய வை. பூவா? பூ வச்சு பூ வச்சே புண்ணியத்தாலே. நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்லி அடக்க ஒடுக்கமா ஆம்படி என் கால விழுந்து கும்பிடு. கர்மம் கர்மம். நான் செய்ததெல்லாம் தப்பு. என்னது இப்ப விடுதல தானே ஒண்ணு புரியுதே. என்னது? ஓ அதுவா? அடுத்த வருஷம் குழந்தை குட்டியோட வரும். அது இல்ல அண்ணாத்தே, காது குளிர 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடிட்டீங்கன்னா பட்டாபிஷேகம் நடந்த மாதிரி. ஆமா, இது பெரிய பிருந்தாவனம். என்ன இருக்கு பாடுறதுக்கு? 4 பக்கமும் செவருதான் இருக்கு. என்னமா இது? திரௌபதி அம்மன் கோயில்ல தீ மிதிக்கிற மாதிரி தையா தக்கான்னு ஆடிக்கிட்டு இருக்கிற? காலையில இருந்து இதே கோலந்தாங்க. முந்திரி கொட்டை திருகுன மாதிரி இடுப்ப போட்டு திருகி திருகி தொலைக்கிறேன். இந்தாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, கூல் ட்ரிங்க்ஸா? எனக்கு சாப்பிட தகுதி இல்லம்மா. இந்த வீட்டுல நான் ஒரு சாதாரண வேலைக்காரன். உங்க எஜமானிக்கே கொடு. என் தாகம் இந்த ட்ரிங்கார தீராதுப்பா. சீக்கிரம் எனக்கு ஒரு இங்கிலீஷ் மியூசிக் டீச்சருக்கு ஏற்பாடு பண்ணுங்கப்பா. அதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டேம்மா. நாளைக்கு பேப்பர்லயே விளம்பரம் வந்துரும். புது வேலைக்காரன் அலங்காரம் உங்ககிட்ட சொல்லல? அலங்காரம் அன்னைக்கு ஒரு விளம்பரம் எழுதி கொடுத்தனே. ஆமாங்க, அது பத்திரமா பையில வச்சிருக்கேன். ஏடா, பத்திரிகையில போடுறது கொடுத்தனா பையில போடுறது கொடுத்தனா? அறிவு கெட்டவனே. இது என்னங்க செய்யணும்? இப்ப கேள்றா. இத பத்தியாமா? இதான் நான் கொடுக்கறதா இருந்த விளம்பரம். தேவை தேவை. ராவ் பகதூர் பசுபதி அவர்கள் மகள் உமா மகேஸ்வரிக்கு மேல்நாட்டு சங்கீதம் கற்றுக் கொடுக்க ஒரு மாஸ்டர் தேவை. அவர் வேதாந்தியாக இருப்பது மிக மிக முக்கியம். ஐயோ, வேதாந்தியா? வேதாந்தி தாமா ஒழுங்கா வேலையை மட்டும் பாப்பா. மார்ச் 6ஆம் தேதி நேரில் விண்ணப்பிக்கவும். எப்படி? ஐயோ, டாடினா டாடி. என்ன தாடியோ என்ன மீசையோ? சீக்கிரம் தாடி மீசை ஒட்டியா? எவனாவது முந்திக்க போறா? என்னையா இது வால் போஸ்டர் ஓட்டுற மாதிரி ஒட்டிக்கிட்டு? ஐயோ எரியுதே எரியுதே. என்ன பாரு, எரியுதா எரியும். கொஞ்ச நேரம் பல்ல கடிச்சுக்க. விளம்பரத்தை பாக்கல, அசல் வேதாந்தி மாதிரி இருக்கணும்னு போட்டிருக்கானே. என்ன பாரு, மீச ஓட்டச்சுனா உலகத்தையும் சேர்த்து ஓட்டுறிய. எப்படி பாடுறது? ஹம்மிங் பேர்டு. டேய், போன இடத்துல சாப்பாடு கொடுத்தாங்க, எப்படி சாப்பிடுறது? பாத்தியா, உன் ஐடியாவும் நீயும். அண்ணாத்த, முதல்ல உன்னை வேலைக்கு சேர்த்துக்கானு பாரு. விருந்த பத்தி யோசிக்காத. உன் மீசை என்ன ஷோகா இருக்கு தெரியுமா வாத்தியாரே? மூக்கு கீழே தின்ன வச்ச மாதிரி இருக்குதியா? அண்ணாத்த, அந்த காலத்துல ரிஷி சிங்கர ஒரு பொண்ணு மயக்கலாம். இப்போ இந்த ரிஷி சிங்கர் ஒரு பொண்ணை மயக்க போறார். இந்த பார் கற்பகம், இந்த காதல் விஷயம் எல்லாம் சைட் பிசினஸ் தான். அந்த சோழ மலையினுடைய தடயங்களை கண்டுபிடிக்கிறது தான் என்னுடைய மெயின் பிசினஸ். ஜமாய் ராஜா, உன் பிசினஸ் ஒரு பயலால அசைக்க முடியாது. இந்த கண்ணாடி, இந்த தடி, அதையும் நேர்த்த. இந்தாங்க பேப்பர். இரு இரு, உனக்கு குல்லா போட்டு அனுப்புறேன். எனக்கே குல்லா போடுறியா? பாரு, இந்த குல்லா வச்சா எல்லாருக்கும் குல்லா போடுறேன். விளம்பரம் கொடுத்தா அத்தனை உச்சந்திகளா வந்து நிக்குதே. இந்த மனித குப்பைகள் எல்லாம் கூட்டி வெளியே தள்ளிட்டு அந்த வெள்ளையா தாடி வச்சு ஒரு மாணிக்க நிக்குது பாரு, அதை கூட்டிட்டு வா. சரிங்க, போங்க போங்க போங்க. ஐயோ, அந்த தாடியா? ஏன் தாடி அவருக்கு தானே, நீ ஆடுற? அந்த தாடிய பார்த்தாலே எனக்கு தும்மல் வருதுப்பா. எனக்கு வரலையே. வாங்க வாங்க வாங்க. Glad to meet you, co-husband. Co-husband என்னது?
கவுன்னா பசு, ஹஸ்பண்ட்னா பதி, பசு பதி. உங்க பேர் அதானே? நீங்க பாட்ட மாத்திரம் இங்கிலீஷ்ல சொல்லி கொடுங்க, பேரெல்லாம் கொஞ்சம் ஒரிஜினலாவே இருக்கட்டும். உட்காருங்க உட்காருங்க. குழந்தைக்கு உடம்பு சரியில்லை போல் இருக்கு. Your name, please. ஹெட்ஏக். தாடி மீசி எல்லாம் சேர்த்தா ஹெட் வெயிட்டா தான் இருக்கும். அப்படியா? இங்கிலீஷ் மியூசிக் உங்களுக்கு எது வரைக்கும் தெரியும்? தெரியும். நாங்க எப்படி நம்புறது? என்ன பார்த்து சந்தேகப்பட்ட முதல் ஆசாமி நீங்க தான். இருங்க, இப்ப காமிக்கிறேன். நான் எங்க கை வைக்கணும் அது சா. இதான் சா. சரிங்களா? ஏம்பா இது சாவா? ஆமாப்பா, இது சாவேதான். அது இது இதான் பா. ஏம்பா இது பாவா? ஆமாப்பா, இது பாவேதான். இன்னொரு சா இருக்குப்பா, பெரிய சா. ஆமா ஆமா, இத வந்துட்டேன். நான் பார்க்க மாட்டேன். எங்கப்பா போறீங்க? இன்னொரு சாவை காட்டுறதுக்கு என் தலையில கைய வச்சுட்டா? இந்தாயா, உன்னை என் மகதான் டெஸ்ட் பண்ண போகுது. அது ஓகே பண்ணாதான் உனக்கு அப்பாயின்மெண்ட். இல்லன்னா முதல்ல ஆயின்மெண்டா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. பார்த்து டெஸ்ட் பண்ணுமா. மாஸ்டர், ஆரம்பிக்கலாமா? என்னமா அது வீடே கலகலன்னு ஆடி போச்சு. அப்பா, வண்டர்ஃபுல் மியூசிக், வண்டர்ஃபுல் டான்ஸ். இந்த வண்டர்ஃபுல் மியூசிக்க நான் நீடிக்க விட்டேன்னா வீட்டை டெண்டருக்கு விட வேண்டியதுதான். அப்பா, எனக்கு இந்த மாஸ்டர் தான் வேணும். அப்படியா? ஏயா தாடி, என்னையா ஃபீஸ்? நான் ஃபீஸுக்கும் சொல்லி கொடுப்பேன், ஓசிக்கும் சொல்லி கொடுப்பேன். நீ ஓசிக்கு சொல்லி கொடுக்க வேண்டாம். உனக்கு மாசம் 20 ரூபாய் தர்றேன். என்னப்பா இங்கிலீஷ் மியூசிக்? என்ன பொல்லாத இங்கிலீஷ் மியூசிக்? என் ஆசை நிறைவேறணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன உங்க மனைவியா ஏத்துக்கங்க. ஐயோ, அப்போ லவர் கட்டை கிழிச்சு திருத்தவா சுத்தானே. லவர் ஆவது கிவர் ஆவது எல்லாம் எனக்கு நீங்க தான். அன்னைக்கு அந்த முரடங்க கிட்ட சண்டை போடும்போது உங்க வேஷம் கலந்ததை நான் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் தானே இந்த லவ் லெட்டர் நாடகத்தை ஆரம்பிச்சேன். அப்பாடா, இல்லாத ஒரு ஆள் கிட்ட உங்களுக்கு எவ்வளவு கோபம் வந்துருச்சு. அது சரி, மகளோட காதல் விவகாரம் தெரிஞ்சதும் மண்டையை போட்டு உடச்சிக்கிறதானே நம்ம நாட்டு அப்பா வழக்கம். சரி, உங்க அப்பா எப்படி? அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். என் வார்த்தை தான் அப்பாவுக்கு வேத வாக்கு. சீக்கிரமே இந்த கள்ள சாமியார எங்க அப்பாவுக்கு மருமகனை ஆக்க போறேன் பாருங்க. அது அவ்வளவு சீக்கிரம் முடியாதுமா. நான் தேடிக்கிட்டு ஆளை கண்டுபிடிக்கிற வரைக்கும் திருமண சிந்தனையும் எனக்கு வைக்க முடியாது. யார் அந்த ஆளு? சோழவன ஊரையும் பேரையும் மாத்தி வச்சுக்கிட்டா என்ன ஏமாத்திடுவான்னு நினைச்சியா? ஏய், நான் சாமுண்டிடா. நீ கடுவுக்குள்ள ஒளிஞ்சிருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிடுவேன். ஏய், பணத்தை எல்லாம் எடு. சாமுண்டி, இந்த பணம் முழுவதும் என் முதலாளி தனிகாசுல ரத்த உயர்வு செஞ்சு சம்பாதிச்சதுரா. இந்த பணத்தை ஒன்ன போல ஒரு பெருநாய்கிட்ட ஒரு நாள் கொடுக்க மாட்டேன்டா. அந்த தனிகாசரத்தை பணம் பார்த்த கத்தி இன்னும் ஏன் எடுப்பதா இருக்கு. அந்த கத்திக்கு மறுபடியும் வேலை கொடுக்கணுமா? சாமுண்டி, எனக்கு என் லட்சியம் தாண்டா பெருசு. அந்த லட்சியத்தை அழிக்கிற சக்தி உன் கத்தி கிடையாதுடா. என்னைக்காவது எஜமா குடும்பத்தை தேடுற முயற்சியில நான் வெற்றி பெறுவேன். பார்வதி அம்மாளையும் அவங்க மகனையும் கண்டுபிடிச்சு இந்த ஆஸ்தி முழுவதும் அவங்க காலடியில ஒப்படைப்பேன். அப்புறம் தாண்டா என் ஆவி என்னை விட்டு பிரியும். என்ன சொன்ன? சீக்கிரம் பாப்போம் சார். இது என்ன சார் ரத்தம்? முதல்ல உங்களுக்கு தான் வைத்தியம் பண்ணும். மன்னிக்கிறோம், நீ சீக்கிரம் வா சார். நோ, இது என் கடமை சார். செப்டிக் ஆகாம இருக்க ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுறேன். ஒரே நிமிஷம் முடிப்பாரு. கையா பலமா கொடுத்துக்க. சீக்கிரம். என்ன உண்மையான டாக்டர் நம்பி பையன் ஏமாந்துட்டான். உண்மை நம்ம ஏமாத்துறதுக்காக இவன் ஏமாந்த மாதிரி நடிப்பான்.
ஓவர் டோஸ் பாஸ். இன்னைக்கு பூரா எழுந்திருக்க மாட்டான். மயங்கி கிடக்கும் போது தாண்டா இவனால நமக்கு தொந்தரவு இல்லாம இருக்குது. என்னடா அவன் கிடக்கட்டும் பாஸ். பெரிய ரகசியத்தை கண்டுபிடிச்சிருக்கனா? கண்டுபிடிச்சிருக்கிறியா? பசுபதி ஒரு பிச்சைக்கார பையன். குடிக்கிறதுனா உளறது நீயா? நான் சொல்றத தயவு செய்து நம்புங்கப்பா. நம்பி நம்பித்தானடா இப்படி இருக்கிற. பசுபதி வெறும் பேப்பர் லட்சாதிபதி தான். உண்மையான முதலாளிய மாமுண்டிங்கிறவன் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். செத்து போன முதலாளியுடைய சொத்துக்களை எல்லாம் பசுபதி காப்பாத்தி வச்சுக்கிட்டு முதலாளி அம்மா பார்வதியையும் அவங்க மகன் சங்கரையும் கண்டுபிடிச்சு சொத்தை ஒப்படைக்கலாம்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கான். அப்புறம் சங்கருக்கு தம் மகளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம்னு காத்துக்கிட்டு இருக்காரு பசுபதி. பழைய கொலையாளி மாமுண்டி ஜெயில இருந்து இப்ப திரும்பி வந்து பணத்தை எல்லாம் தனக்கு கொடுக்கலன்னா பசுபதியை கொன்னுடுவேன்னு மிரட்டிக்கிட்டு இருக்கான். இது என் கண்ணால பார்த்தேன் பாஸ். வெரி குட். அன்புள்ள சங்கர், அம்மா எழுதியது. ஆண்டவன் உனக்கு துணை இருப்பார். அடிக்கடி கடிதம் எழுது. பசுபதி வீட்டு பக்கம் தலை வைத்து கூட படுக்காதே. அந்த பணமும் வேண்டாம், அதனால் பயமும் வேண்டாம். இப்படிக்கு பார்வதி அம்மாள். பார்வதி அம்மாள். ஏன் சிரிக்கிறீங்க? எவனால செத்துட்டானா? புத்துக்குள்ள கைவிட்டா புதையில் கிடைக்குதுடா. அப்படி இருக்குதுடா என் அதிர்ஷ்டம். நீ சொன்னியே பார்வதி, அவன் மகன்தான் இந்த சங்கர். அப்படிதான் இந்த கடிதம் கலருது. இதனால நமக்கு என்ன லாபம்? நமக்கு என்ன லாபமா? ஆஸ்திக்கு அதிபதி இந்த சங்கர். இனிமே இதை இங்க ஆயுள் கைதி. பசுபதி கிட்ட மாப்பிள சங்கரா போறது இந்த சுரேஷ். எப்படி ஐடியா? பிரமாதம் பிரமாதம். நான் அந்த பார்வதி இங்க கொண்டு வந்துடுறேன். அது வரைக்கும் சங்கர ஜாக்கிரதையா பார்த்து. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்கப்பா. போதுமா? முருகையா, இது உனக்கே சரியாயா? அந்த முருகன் தான்ப்பா தகுந்த சமயத்துல சங்கர் அனுப்பி உங்க உயிரை காப்பாத்தலாம். ஏம்பா, அந்த ஆபத்து பாந்தவன் திடீர்னு அந்த சமயத்துல எப்படி இங்க வந்தா? ஆச்சரியமா இருக்குதே. அவரு வேற யாரும் இல்லப்பா, வேதாந்தி உருவத்துல வந்து சங்கீதத்தால உள்ளத்தை கொள்ள கொண்ட நம்ம மியூசிக் மாஸ்டர். அப்படியா? ஏமா, அந்த சங்கர் உனக்கு முன்னாலே தெரியுமா? ஆமாப்பா, ஏற்கனவே எனக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்ட நேரத்துல அவரோட கைகள் தான் எனக்கு காவலா இருந்தது. ஏமா, அவ்வளவு நல்லவ இப்படி வேஷம் போட்டுட்டு வர காரணம்? அது அது என் மேல அவருக்கு இருக்கிற... போங்கப்பா. அம்மா, என்னம்மா சொல்ற? நீ என்னம்மா சொல்ற? ஏமா, அப்படியானா நீ அவரை... ஆமாப்பா. உமா, நீ ஆமான்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தைக்கு என் ஆயுசையே பிடிக்கிற சக்தி இருக்குதுமா. அம்மா, உன்னை நான் பெண்ணா வளர்க்கலம்மா, அர்ச்சனை புஷ்பமா பாதுகாத்துக்கிட்டு வர்றேன். அத பத்தியமா இந்த தெய்வத்தினுடைய பாதங்கள்ல தான் நான் சமர்ப்பிச்சாகணும். அப்பா, எப்பவோ செய்த முடிவுக்கு இப்ப நீங்க உயிர் உண்டாக்க நினைக்கிறது பெரிய தவறுப்பா. உமா, என்னுடைய எண்ணம் வலிமையானது, நியாயமானது. அதுக்கு தோல்வியே கிடையாது. அப்பா, என்னோட மனநிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா. எதுவா இருந்தாலும் சரி, என் எஜமான் தனிகாசலத்தினுடைய மகனை தவிர வேற ஒருத்தவங்க கழுத்துல தாலி கட்ட முடியாது. அப்பா,